Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Afna's Creations. இன்னைக்கு வீடியோல உல்லன் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். உல்லன் த்ரெட் வச்சு எப்படி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ளார்ஸ் வந்து மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளார் பண்றதுக்கு நமக்கு க்ளூ கன் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளா இது வந்து பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு உல்லன் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து green கலர் and light peach கலர் எடுத்துர்க்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பத்தி பார்க்கலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்ல உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்ல இருந்து உங்க ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஆப் Play Store and App Store ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப்புடைய லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பீச் கலர் த்ரெட்ல கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பாத்தீங்கன்னா 10 cm ஹைட்ல இருக்கு. இதுல நம்ம 50 strands வந்துட்டு உல்லன் த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50 டைம்ஸ் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். சுற்றின த்ரெட்டை இப்போ கார்ட்போர்ட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரெட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் நாட் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட்டில் அதே 10 cm கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி 20 டைம்ஸ் த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பீச் கலர் த்ரெட்டை கட்டணும் இல்லையா, அதே மாதிரியே இந்த க்ரீன் கலர் த்ரெட்டையும் நல்லா டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கணும். த்ரெட்டு நீங்கள் லூஸாக கட்டிட்டீங்க அப்படின்னா த்ரெட்டு கண்டிப்பாக வெளியில் வந்துடும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீச் கலர் த்ரெட்டு நம்ம சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஆல்ரெடி நாட் போட்டிருந்தோம் இல்லையா க்ரீன் கலர் த்ரெட்டில், அதே இடத்துலையே மறுபடியும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீச் கலர் த்ரெட்டுடைய லூப்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுடைய டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட் எல்லாத்தையும் கீழ் நோக்கி இந்த மாதிரி தள்ளிடுங்க. தள்ளதுக்கப்புறமா மறுபடியும் பீச் கலர் த்ரெட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர்லேருந்து ஒரு 3 cm மேலே வச்சு நல்லா டைட்டாக இதை வந்து கட்டிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கிராஃப்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த த்ரெட்ஸை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈவனாக கட் பண்ணணும்னு இல்லை, ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷேப் பண்ணும்போது மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, இதோடைய லூப்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ க்ரீன் கலர் த்ரெட் எல்லாத்தையுமே கீழ் நோக்கி தள்ளிடுங்க. தள்ளிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பீச் கலர் த்ரெட்டில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இப்போ க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ க்ரீன் த்ரெட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் த்ரெட் மட்டும் கட் பண்ணுங்கள். நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா க்ரீன் த்ரெட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ளார் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் தலை சீவுற சீப்பு இருக்கும் இல்லையா, அந்த சீப்பை வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி த்ரெட் எல்லாத்தையும் பிரித்து விடணும். இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டைட்டாக த்ரெட்டை பிடிச்சிக்கணும், இல்லைனா த்ரெட் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நான் ஒரு உல்லன் த்ரெட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் 3 இல்லைனா 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். சீப்பில் இந்த மாதிரி ஸ்க்ராப் வரும், அதையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நடுவில் இருந்து இதே மாதிரி பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதை இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ளாரை டவுன்வர்ட்ஸில் பார்த்த மாதிரி வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் எக்ஸஸாக ஏதாவது த்ரெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஃப்ளார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்டெம் வைக்கணும் இல்லையா, ஸ்டெம் வைக்கிறதுக்கு பாப்சிக்கல் ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கை இப்போ நம்ம இந்த ஃப்ளாருடைய பேஸ்லேருந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. நம்ம சென்டரில் நாட் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு பாப்சிக்கல் ஸ்டிக்கு இந்த அளவுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ லீஃப் கட் பண்ணிடலாம். நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் இப்போ லீஃப் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட க்ரேப் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்கில் கொஞ்சம் இடம் விட்டு கீழே இருந்து மேலே வந்து அப்படியே த்ரெட்டை சுற்றிட்டே போங்க. ஆல்ரெடி பீச் கலர் த்ரெட் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும், அதோடு சேர்த்தே நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்கணும். இப்போ மேலே வரைக்கும் வந்ததும் மறுபடியும் கீழே வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக சுற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வந்ததும் நம்ம லீஃப் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த லீஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த லீஃப் நம்ம பேட்டர்ன் கட் பண்ணும்போதே கீழே கொஞ்சமாக இடம் விட்டு தான் கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்த இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மேலேயே இந்த க்ரீன் த்ரெட்டை வச்சு சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆனால் நான் வந்து க்ளூ எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பீச் கலர் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நான் சுற்றி முடிச்சிட்டேன். கீழே ஒரு 4-5 தடவை நல்லா இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் த்ரெட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அட்டாச் பண்ண அந்த பேப்பர் லீஃப் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக பெண்ட் பண்ணி விடலாம். சிசர் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப அழகாக இந்த மாதிரி பெண்ட் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு உல்லன் த்ரெட்டில் செஞ்ச ஃப்ளார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சிம்பிளான உல்லன் த்ரெட் கிராஃப்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.